பார்க்குறீங்களா? என்னோட பொண்ணு வந்து இங்கே ஸ்விம்மிங் கிளாஸ் போய்கிட்டு இருக்கா, ஆத்யா. அதோட வீடியோ வெரி சூன் நீங்கள் பார்ப்பீங்க. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் முடிய போது 13 டேஸ் ஆகிடுச்சு. ஸோ 15 டேஸ் ஸ்விம்மிங் கிளாஸ், 4 year old. எந்த அளவுக்கு ஸ்விம்மிங் பண்ணுறா அப்படின்றது நீங்களே பார்க்கலாம். ஓகே, நவ் லெட்ஸ் கம் பேக் டு ஐபிஎல். நேற்று வந்து ஐபிஎல் 22ஓட முதல் டபுள் ஹெட்டர் மேட்ச் இருந்தது. இட் வாஸ் அ ஃபேபுலஸ் மேட்ச். ரெண்டு மேட்ச்சுமே வந்து ஒரு சைடாக போகிற மாதிரி இருந்தது. பட் ஃபைனலாக வந்து ரிசல்ட் வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வி கெட் இன் டு தி மேட்ச். த ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஸோ பிஃபோர் வி கெட் இன் டு ஐபிஎல் 2022, இட் வாஸ் அ வெரி டிசப்பாயின்மெண்ட் ஸ்டார்ட் ஒரு ஒரு சேட் நியூஸ், ஒரு டிசப்பாயின்மெண்ட் எண்ட் அப்படின்னே சொல்லலாம். இந்தியன் விமென்ஸ் கிரிக்கெட் டீம் 2022 50 ஓவர்ஸ் வேர்ல்டு கப் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இட் வாஸ் அ வெரி டிசப்பாயின்மெண்ட் எண்ட் ஃபார் தெம். த்ரூ ஆகிட்டாங்க அப்படின்னு ஆல்மோஸ்ட் பிலீவ் பண்ணோம். பட் தென் லாஸ்ட் ஒன் சிங்கிள் நோ பால் அட் தி எண்ட் ஹஸ் ரியலி டர்ன் த கோர்ஸ். அதர்வைஸ் இட் குட் ஹவ் பீன் அ டிஃப்ரெண்ட் கேம். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, டூ மேஜர் திங்ஸ் ஆர் டேர்னிங் பாயிண்ட்ஸ் ஆஃப் தட் மேட்ச்னா ரன் அவுட் ஆஃப் ஷிஃபாலி வர்மா அண்ட் தட் லாஸ்ட் நோ பால் ஃப்ரம் தீப்தி சர்மா. ஸோ அது ரெண்டுமே அவாய்ட் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக வந்து இட் குட் ஹவ் பீன் அ பெட்டர் ரிசல்ட். பிகாஸ் லாஸ்ட் வேர்ல்டு கப்போட ரன்னர்ஸ் அப் நம்ம அண்ட் T20 வேர்ல்டு கப்லேயும் சரி, 50 ஓவர்ஸ் வேர்ல்டு கப்லேயும் சரி, அண்ட் திஸ் டைம் கம்மிங் அவுட் ஆஃப் எலிமினேட்டட் அவுட் ஆஃப் லீக் ஸ்டேஜ்ன்றது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டான ஒரு ரிசல்ட்டு தான். ஸ்பெஷலி ஃபார் அவர் ஸ்டார்ட் வால்ஸ் மித்தாலி ராஜா இருக்கட்டும், இல்லை ஜுலான் கோஸ்வாமி, ரெண்டு பேருமே வந்து லெஜெண்ட்ஸ். சச்சின் எப்படியோ இல்லை விராட் கோலி எப்படியோ அந்த மாதிரி ஒரு லெஜெண்ட்ஸ் வந்து அவங்க ரெண்டு பேரும். ப்ராபப்ளி திஸ் மைட் பி தி லாஸ்ட் கேம் ஃபார் தெம். தெரியல, மேபி தே கேன் கம் பேக் அண்ட் தே கேன் ஸ்டில் ப்ளே. பட் ஸ்டில் தே ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். ஏன்னா அவங்கள பார்த்து நிறைய பேர் இன்றைக்கி வந்து இந்தியன் டீமில் விளையாடுற பாதி பேர் டீனேஜர்ஸாக இருக்காங்க. அப்படின்ற காரணமே வந்து டெஃபினட்டாக இவங்க கொடுத்த இன்ஸ்பிரேஷன் தான். அக்ராஸ் இந்தியா எல்லா வில்லேஜஸ்லேயுமே கிரிக்கெட் ஆடுறாங்க, இல்லை கிரிக்கெட்டை வந்து பொண்ணுங்களை ஆட விடுறாங்க அப்படின்னும் போதே இட்ஸ் டெஃபினெட்லி பிகாஸ் ஆஃப் தீஸ் டூ stalwarts. So salute for them for their contribution to the Indian cricket team or Indian women's cricket team. And அதை சொல்லும்போதே வந்து நெக்ஸ்ட் இயர் ஐபிஎல் வருது ஃபார் விமென்ஸ் டீம் as well. நான் இதை லாஸ்ட் டைமே சொல்லிக்கிட்டே இருந்தேன். BCCI should look at that. It is really important to have an IPL for them because we've been the role model or men's team கொடுக்குற அதே இம்பார்ட்டன்ஸ் women's team கொடுத்தாங்கன்னா they will definitely outclass every other team. So we have the potential. டெஃபினட்டாக அவங்களுக்கும் we need to start looking at. So let's move on to IPL now. ஸோ ஐபிஎல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி டபுள் ஹெட்டராக இருந்தது. ரெண்டு மேட்ச் இருந்தது. மார்னிங் மேட்ச் we had MI vs DC. ஸோ நான் முன்னாடியே சொல்லிட்டாங்க டிசி தான் வின் பண்ணோம் அப்படின்ட்டு. டெஃபினட்டாக டிசி தான் வின் பண்ணது. என்னோடய ப்ரெடிக்ஷனில் 2 ப்ரெடிக்ஷனில் ஒன்று கரெக்டாகிடுச்சு, ஒன்று தப்பாக போயிடுச்சு. பட் அகெயின் நான் சொன்ன இன்னொரு ப்ரெடிக்ஷன் கண்டிப்பாக ஜெயிச்சு நடந்துக்கிட்டே இருக்குது. வேறு எதுவும் இல்லைங்க, டாஸ் தான் வின் ஆக போகுது அப்படின்ட்டு. ஸோ இது வரைக்கும் 3 மேட்ச் நம்ம பார்த்தோம். 3 மேட்ச்லேயும் வந்து டாஸ் வின் பண்ணுற டீம் has gone to become win the match itself. So chasing has become very very easy is what I feel. Maybe the pressure, maybe batsmen are used to அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ MIDC வந்து பார்த்தீங்கன்னா MI 177 for 5 in 20 overs. ஸோ ரோஹித் அண்ட் கிஷான் அகெயின் நான் சொன்ன மாதிரி சூரியகுமார் யாதவ்லாம் இல்லாததுனால தே ஹேட் டு கோ ஃபார் அ காஷியஸ் ஸ்டார்ட். ஸோ ஒரு காஷியஸ் ஸ்டார்ட்டில் ஆரம்பித்து அண்ட் தென் அங்கேருந்து கிஷான் ஹேட் டேக் இட் ஆஃப். ஸோ கிஷான் அந்த ப்ரைஸ் டேக்கோட ப்ரெஷர் காட்டுவாரா அப்படின்னு மாதிரி கேட்டுருந்தோம் இஷான் கிஷான். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் அப்படி இருந்த மாதிரி இருந்தது. பட் தென் ஹீ ஜஸ்ட் வெண்ட் ஆன் blistering. But again on another news, Kishan had a toe injury. போய் செக்லாம் பண்ணிட்டு வந்தாங்க. And then later part he came into wicket keeping as well. Have to wait and see if he is really all right for the next match. I guess their next match is coming by April 2 only. So definitely a long gap இருக்குது.
because without Surya Kumar Yadav, they are really struggling in that middle order phase. And அதை சொல்லும்போது டெஃபினட்டாக திலக் வர்மா பற்றி சொல்லணும். நிறைய கமெண்ட்ஸ் வந்தது திலக் வர்மாவோட டொமஸ்டிக் சர்க்கியூட்டில் அவரோட பொட்டென்ஷியலை பற்றி. அண்ட் தென் ஹீ ஹேட் தட் கிரேட் ஸ்டார்ட். திலக் இஸ் ஃப்ளாம்பாயிண்ட் ஸ்டார்ட் இஸ் வாட் ஐ ஃபீல். அவரோட பேட்டில் வந்து அப்படி படுது பால். சூப்பர் கேம், சூப்பர் ஸ்டார்ட். ஸோ ஹோல்ட் ஆன். So Tilak is definitely going to have a go because on the bat swing இருக்கட்டும் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. And then Pollard, Tim David, சாம்ஸ் எல்லாருமே வந்து சின்ன சின்ன ஒரு இன்னிங்ஸ் தான் ஆடினாங்களே தவிர they could not, nobody could just carry on, especially Pollard couldn't carry on. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி Pollard கொஞ்சம் ஏர்லியராக வர ஆரம்பித்தார், but then it is just not working for him or just didn't start. Again here பண்டோட கேப்டன்ஷிப் இஸ் ரியலி குட் பிகாஸ் குல்தீப் யாதவ் சூப்பராக யூஸ் பண்ணார். அண்ட் குல்தீப் யாதவோட பர்ஃபார்மன்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் ஆஸ் அன் இந்தியன் டீம். இது வந்து வேர்ல்டு கப் இயர், ஸோ வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வருஷம். ஸோ குல்தீப் ரியலி போல்டு வெல். அண்ட் கலீல் அஹமத், நான் முன்னாடியே சொன்னேன், டெல்லிக்கு வந்து ஒரு 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 லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸோட ஒரு இதுவே பட்டாளமே இருக்குது அவங்கக்கிட்ட. பட் அதை விட்டு அது கலீல் ஆடினார் சேத்தன் சக்கரையாக்கு பதிலாக. So that was a great move and he bowled really well. And let's move on to DC's batting. So DC's batting அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, நேற்றே சொல்லியிருப்பேன், DC will go on with playing with just one foreigner or two foreigners. அதுதான் நடந்தது. Siffert and Powell is the only foreigners that they had to play. So Siffert started really well, just flamboyant innings அப்படின்னு சொல்லலாம். அதனால என்னமோ பிருத்திவி ஷா கொஞ்சம் கம்மி பண்ணி அதுக்கப்புறம் தான் அடிக்க ஆரம்பித்தார் அப்படின்னு தோணுச்சு. பட் குட் ஸ்டார்ட், குட் ஓப்பனிங் ஸ்டார்ட் இஸ் வாட் ஐ ஃபீல். வார்னர் வந்தனா கண்டிப்பாக ஒரு மிரட்டலான ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பாக தான் இருக்கும் ரெண்டு பேருக்கும். நல்ல ஒரு காம்போ. அண்ட் தென் ஃபாலோட் பை ஒரு எப்படி சொல்கிறது, பண்டாக இருக்கட்டும், மன்தீப், பவல் எல்லாமே லோ ஸ்கோரிங் 1, 2 and 0 அந்த மாதிரி தான் போயிடுச்சு. ஓவர் ஹியர் அகெயின் ப்ரிஃபரிங் மன்தீப் ஓவர் சர்ஃப்ராஸ் கான் is an doubtable one because Sarfraz is on form and I thought he should have gone for Sarfraz, but yeah, Mandeep try பண்ணியிருக்காங்க and Mandeep had failed in the first inning. லாங்கர் ரன் கொடுப்பாங்களா இல்லையான்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் தென் அதை தான் சொன்னாங்க, லாங்கர் ரன் ஒருத்தர் கொடுக்கும்போது அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இம்ப்ரூவ் ஆகுன்றது லலித் யாதவ் இஸ் தி ரைட் எக்ஸாம்பிள். ஏன்னா லலித் ஹேஸ் பிளேட் அப் ஒரு சூப்பர்ப் இன்னிங்ஸ் விளையாடினார். ஹி வாஸ் நெவர் அண்டர் ப்ரெஷர். ஒருத்தர் விளையாடும் போதே தெரியும் ஹிஸி அண்டர் ப்ரெஷராக இல்லையா அப்படின்றது. ஒரு ப்ரெஷரே இல்லாமல் ஜாலியாக, அதாவது மேட்ச் கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிற டைம்லேயே அவரு வந்து ரொம்ப காமாக கூலாக இருந்தார். ஸோ தட் இஸ் தி பொட்டென்ஷியல் தட் ஹீ ஹோல்ட்ஸ். அண்ட் தாக்கூர் அண்ட் அக்சர், ஷர்துல் தாக்கூர், லார்ட், அவர் வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கார் பேட்டிங்கில் வந்து. ஐ ஹோப் ஹீ வில் ஹாவ் மோர் ரோல் டு பிளே ஆஸ் அ பேட்டர் இந்த வருஷம். ஸோ தாக்கூர் அண்ட் அக்சர் கேட் அ ஃபேபுலஸ் ஃபினிஷிங். ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருக்குமே வந்து இந்தியன் ப்ராபபிள்ஸில் வர்றதுக்கு உண்டான நல்ல சான்சஸ் இது. ஸோ 2022 வேர்ல்டு கப், T20 வேர்ல்டு கப் ஆஸ்திரேலியாவில் நடக்குது. ஸோ பிகர் கிரவுண்ட். ஸோ லெட்ஸ் see how it goes up. And coming back to Mumbai Indians bowling attack, பும்ரா ஆஃப் லேட் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ட்ரெண்டாகவே வச்சுருக்காரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் எனி சீசன் ஒரு எனி டோர்னமெண்ட் ரொம்ப கொஞ்சம் சொதப்பலாக இருக்குது பும்ராக்கு. அதுக்கப்புறம் ஒரு கம்பேக் மாதிரி வர வேண்டியதாக போயிடுச்சு. அப்படி தான் இருக்குது த்ரூ அவுட்டாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்குக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு மேட்ச் பும்ரா எப்போவுமே வந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் டவுனில் தான் இருக்கார். இப்போ லாஸ்ட்டு ஃபியூ டோர்னமெண்ட்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த ஒரு கேம் டேன்னு வரும்போது கொஞ்சம் வீக்காக இருக்கார். அண்ட் தட் ஹேஸ் பேக் ஃபயர்ட் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தைமால் மில்ஸ் அண்ட் அவரோட bowling ஸ்டார்ட் சூப்பராக இருந்தது. பட் தென் அகெயின் ஹி லீக் லிட்டில் பிட் ஆஃப் ரன். பேசில் தம்பி வாஸ் அ ஷாக்கர், நல்லா போட்டார்.
ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆக்ஷனுங்க. அதாவது ஆஸ் அ கோச் ஒரு 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 பவுலருக்கு நம்ம ஆக்ஷன் சொல்லிக் கொடுக்கும்போது பேசில் தம்பி இஸ் அ பர்ஃபெக்ட் ஆக்ஷன். எம்ஆர்எஃப் பேஸ் ஃபவுண்டேஷன்லேருந்து வந்திருக்காரு. ஸோ அண்ட் ஆன் தி அதர் ஹேண்ட் அஸ்வின், முருகன் அஸ்வின், நான் லாஸ்ட் இதுலேயும் சொல்லியிருந்தேன், எம்ஐக்கு வந்து ஒரு கிரேட் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் இருந்ததில்லை. அண்ட் ஐ மீன் ஸ்பின்னர்ஸ் இருந்தது கிடையாது, பட் அவங்க இருக்கிற ஸ்பின்னர்ஸை ஃபேபுலஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ டெஃபினட்டாக முருகன் அஸ்வின் இஸ் someone to look out for in this entire season. So that is the result. DC has won with comfortably 177 chase பண்ணி 179 அடிச்சிருக்காங்க within just 18.2 overs. So that's a good chase. So that's it. We move to the second game, RCB versus PBKS. பஞ்சாப் கிங்ஸ் கொஞ்சம் மனஸ்தாபமாக இருந்தது. குட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஆர்சிபி. அகெயின் ஆர்சிபியோட சேம் லாஸ்ட் இயரோட சேம் இஷ்யூ அப்படின்னு தான் சொல்லணும். அனுஜ் ராவத் ஒரு 2 4 அடித்து ஒரு 6 அடிச்சிருந்தாலும் பேட்ஸ்விங்லாம் நல்லா தான் இருக்குது. பட் ஸ்டில் அந்த ஏதோ ஒரு காஷியஸ் பிகினிங் அப்படின்னு இருக்குது. பட் வி கேனாட் ஹேவ் அன் ஓப்பனர். அதாவது ஒரு டீமில் ரெண்டு அதாவது ஓப்பனர்ஸில் 2 பேருமே வந்து பிளிஸ்டரிங்காக ஆடலாம். தட்ஸ் குட், வெல் அண்ட் குட். மேத்யூ ஹெடன், கில்கிஸ்ட் மாதிரி 2 பேரும் அடித்து விளையாடுறது ஓகே தான். இல்லை ஒருத்தர் அடித்து இன்னொருத்தர் மெதுவாக ஆடலாம். லைக் சம்மன் லைக் அப்படி சொன்னாலே வந்து நமக்கு சனத் ஜெயசூர்யா கழுவுத்தான ஞாபகம் வரும். ஸோ அவங்கள மாதிரி கூட நீங்கள் ஆடிடலாம். பட் 2 பேருமே காஷியஸ் பிகினிங் வந்து இட்ஸ் டெஃபினெட்லி நாட் viable in a 2020 World Cup. 2020 matches. 50 overs match is still okay. ஸோ அந்த மாதிரி தான் ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா லாஸ்ட் டைமே தேவ்தத் படிக்கல இதே ப்ராப்ளம் தான் இருந்தது. அங்கங்கே ஒரு 4 வரும். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாலும் ஸ்ட்ரைக் ரேட் வந்து 120 130 120 110 இருக்கும். ஸோ தட் இஸ் சம்திங் அனுஜ் ராவத் நீட் டு லுக் அவுட் ஃபார். மேபி மேக்ஸ்வெல்லாம் நடுவில் கீழே வந்துட்டாங்கன்னா அனுஜ் ராவத் கேன் ஜஸ்ட் கோ ஃப்ரீ. உள்ளே போய் நீங்கள் ஆடுங்க அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ஃபேஃப் இஸ் சம்மன் who will not have a blistering start, but then he can do what he did yesterday. ஏன்னா ஒரு ஃபேபுலஸ் இன்னிங்ஸ்னே சொல்லலாம். ஒரு மாஸ்டர் பீஸ் ஆஃப் ஃபேஃப் அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோ ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி அண்ட் தென் வே ஹி வெண்ட் ஃபினிஷ்ட் வந்து செம்ம. அண்ட் விராட் கோலி ஜஸ்ட் kept playing supporting role throughout, and Virat Kohli was the one who kick started maybe Harpreet Baroda அந்த 6. அதுக்கப்புறம் வந்து லிவிங்ஸ்டனோட பாலில் ஒரு 6 அதுக்கப்புறம் சரவாரியாக 7 6 போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு வித்தின் த ஸ்பேன் ஆஃப் 3 overs ஃபேஃபுக்கு மட்டுமே. ஸோ ஒரு சூப்பர்பான ஒரு இன்னிங்ஸ் தான் இருந்தது. ஒரு ஸ்டார்ட். அண்ட் டிகே அமேசிங். டிகே வந்து நான் எப்பவுமே வந்து குறைச்சலாக இடம் போட்டிருக்கோம். நான் சொல்லும்போதே சொல்லியிருக்கேன், ஹீஸ் ஜஸ்ட் எவ்ரி ஹிட்டர். இன்னும் ஸ்கொயர் லெக்கில் தான் விளையாட முடியும். ஸ்கொயர் ஆஃப் தி விக்கெட் தான் சூப்பராக விளையாடுவார். 360 பிளேயர். ஆனால் ஃப்ரண்ட் விக்கெட்டில் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் டிகேக்கு அப்படின்னு சொன்னேன். பட் ஹீ இஸ் ஜஸ்ட் ப்ரூவிங் திங்ஸ் ராங். ஹி ஹஸ் புட் ஆன் ஸோ மச் ஆஃப் மசில்ஸ் தீஸ் டேஸ். என்ன கவர்ஸில் அந்த நிதாஸ் ட்ராஃபி ஃபைனலில் அடித்த அதே மாதிரி ஒரு 6 சூப்பர் 6 அது ஒன்று. அண்ட் தென் அதே ஓடியன் ஸ்மித்தோட ஸ்லோ பால் ரீட் பண்ணி லாங் ஆனில் அடித்த அந்த 6, இந்த ரெண்டுமே வந்து சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியும். டிகேக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு இன்னிங்ஸாக அமைஞ்சது. பிகாஸ் ஒரு 6 overs 7 overs கொடுத்து ஆடுங்க டிகே அப்படின்னும் போது இஸ் நாட் ஆஸ் மச் as potential if you look at this way. லாஸ்ட் 10 balls 13 balls தான் இருக்குது, அடித்து ஆடுங்க டிகேன்னும் போது he did a fabulous job. ஸோ that is டிகே. ஸோ மேக்ஸ்வெல் வந்ததுக்கப்புறம் இந்த டீம் எப்படி இருக்குன்றது பார்க்கணும். ஸோ ஆன் தி bowling side, RCB worst bowling, அங்கே தான் வரேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிபிகேஎஸோட bowling பேசிடலாம். ஸோ பிபிகேஎஸ் ஹர்ஷ்தீப் சிங்குக்கு வந்து ரீடென்ஷன் கொடுத்து அவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து ரீட்டைன் பண்ணாங்க. அண்ட் தட் ஹீ ப்ரூவ்ஸ் இட் சூப்பர். அந்த ட்ரஸ்ட்டை வந்து அவரும் வந்து சூப்பராக, இன்ஃபேக்ட் ஹி ஹேட் அன் 18 runs ஓவர். அதுக்கப்புறமும் அவரோட bowling ஸ்பெல் பார்த்தீங்கன்னா 31 for 1. ஸோ தட் வாஸ் அ ஃபேன்டாஸ்டிக். அண்ட் அவரோட அந்த 19th ஓவர் தான் வந்து என்ன கேட்டிங்கன்னா, ஒரு 18th ஓவர் வேர் ஹி டுக் ஃபேஃப்ஸ் விக்கெட் இஸ் a turning point of the match. என்டையர் மேட்சோட 3 ரன்னு ஒரு விக்கெட் அந்த ஓவரில். that is when the team was going at 16 14 11 அந்த மாதிரி ஓவர்ஸில் கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த ஒரு ஓவர் தான் டேர்னிங் பாயிண்ட். எல்ஸ் இட் would have been a 210 or 220 ஸ்கோர். ஓகே. அண்ட் சாகர், வாவ். ஸோ சாகரை வந்து காஷியஸாகவே ஆடிட்டு இருந்தாங்க ஃபுல்லாகவே. வந்து they didn't go for a shot at all because he was so accurate. And again, as I said, T20 World Cup year,
ஸோ சாகர் ஸ்பின்னர்ஸ்லாம் வில் ப்ளே அ ஹியூஜ் ரோல் சின்ஸ் வி ஆர் பிளேயிங் இன் ஆஸ்திரேலியா டேர்ன் வரலனாலும் வந்து விக்கெட்ஸ், அதாவது கிரவுண்ட்ஸ் பெருசாக இருக்கும். ஸோ பவுண்டரிஸ் அடிக்கிறது கஷ்டம். ஓகே, நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு PBKS batting, or we'll say RCB's bowling. So RCB, I strongly felt like அவங்க வந்து கொஞ்சம் சொல்கிறேன் ப்ரோ, அதுதான் RCB bowling attack பார்த்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் இஃப் யூ ஆக்சுவலி டேக் இட் அவுட், இந்த வருஷம் தான் அவங்க இருக்கிறதுலே பெஸ்ட் bowling attack அப்படின்னு சொல்லலாம், அட்லீஸ்ட் ஆன் பேப்பர். பட் தட் லெத்தார்ஜிக்னஸ் அப்படின்னு ஒன்று இருந்தது. நம்ம முன்னாடி எப்படி பும்ரா வந்து ஒரு சீசன் ஸ்டார்ட்டில் வந்து கொஞ்சம் ஆஃபாக இருந்தார் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சிராஜ் வந்து ரொம்ப ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஃப்ளைட்லேருந்து இறங்கி வந்து மேட்ச் ஆடின மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஹி வாஸ் வேவர்ட் ஆல்மோஸ்ட். See, 21 extras is what we have given, 21 wides is what we have given. That is where RCB has lost. Sorry, RCB என்னோட டீம் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். I'm not one-sided, definitely not. So Mayank and Dhawan, நான் இது நேற்றே சொல்லியிருந்தேன், Mayank and Dhawan is the best pair across all IPL 2022 was what I believe, apart from KL and Quinton. ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு ஃபேபுலஸ் ஸ்டார்ட் அவங்க கொடுத்தாங்க. அகெயின் சாரி ஃபார் த ட்ரபுள், நம்ம வீட்டு குட்டிச்சாத்தான் வந்துச்சு. லிச்சு இறங்கு விட்டா ஒரு மினிட் அப்படி இருந்தோம், அது ஃபோனு வீடு விட்டா, சாரி. ஸோ மயங்க் அண்ட் தவான் ஃபேபுலஸ் ஸ்டார்ட். அதுக்கப்புறம் தவான் கொஞ்சம் கேரி பண்ணார், 43 வரைக்கும் அடித்தார். அகெயின் இங்கே வந்து ஒரு ஷாக்கர் பார்த்திங்கன்னா, உண்மையிலே பார்த்திங்கன்னா பனுகா ராஜபக்ஷா தான். அவருக்கு சான்ஸ் கிடச்சிது. கண்டிப்பாக நிறைய ஃபாரின் பிளேயர்ஸ் அவைலபிள் இல்லை அப்படின்றதுனால தான் அவருக்கு சான்ஸே கிடச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவர் வந்து ஏதோ இந்த நட்ராஜா ஷாட்லாம் அசால்ட்டாக பட்டிக்கு போகிறீங்க. ஓகே, ஸோ கோச் கூப்பிட்டு காட்டுறாரு, அவள் தனியாக போகிறா அப்படின்ட்டு, தனியாகவே நீச்சல் அடித்து போயிட்டுருக்கா ஆதியா. ஓகே, கம்மிங் பேக் டு திஸ். ஸோ அவர் வந்து இந்த டுவர்ட்டியா வந்து ஒரு அந்த லாஸ்ட் 2020 வந்து ஆடிட்டு இருந்தார். சும்மா அப்படியே பேட்டை விட்டுக்கிட்டே இருந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருந்து அசால்ட்டாக ஆடி இருந்தார். ஒரு 4 6 ஃபேபுலஸ் ஷாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் அகெயின் ஆன் தி அதர் ஹேண்ட் ஆர்சிபியோட போலிங் தான் அதுக்கும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் தேவர் வேவர்ட் டவுன் த லெக் தான் அவருக்கு நிறைய போட்டுருந்தார். அண்ட் ஹீ வாஸ் ஜஸ்ட் ஹெல்பிங் இட் அவுட். சும்மா அப்படியே தட்டி விட்டுட்டு இருந்தார். அண்ட் தென் அசரங்காவை வந்து நல்லா லீட் பண்ணி பயங்கரமாக அடிச்சிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இட் வாஸ் ஜஸ்ட் லைக் அப்படியே ஓடி எடுத்து போயிட்டே இருந்தாங்க. லிவிங்ஸ்டன்னாக இருக்கட்டும், SRK, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், PBKSோட ஸ்ட்ராங் பேட்டிங் வந்து ரியலி ஸ்ட்ராங். அதாவது ஒரு நல்ல விக்கெட்டை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து டாப் 1லேருந்து 8 வரைக்கும் எல்லாருமே ஹிட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ தே ஜஸ்ட் சேஞ்ச் இட். ஓடியன் ஸ்மித், the way that he played, like அவங்களால மட்டும்தான் முடியும். வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர், ஒரு தனி வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர், he has great potential to be next Russell. So Odin Smith is someone who needs to be looked out for. SRK, அதாவது ஷாருக் கான், வேற லெவல் ஷாருக் கான். தோ ஹி ட்ராப்ட் அ கேட்ச், அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு கேட்ச் பிடிச்சி அவுட் பண்ணார். இந்த கம்போஷன், அதாவது ரொம்ப காமாக இருந்தாருங்க. அதாவது ஒரு கஷ்டமான ஒரு டைம்லேயும் அவர் மைண்டில் வந்து ஐ ஸ்ட்ராங்லி ஃபெல்ட் லைக் என்னால் இது முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. ஸோ தலை தோனி ஆடும்போது அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் அவர் கண்ணில் தெரியும். எவ்வளோ ஒரு மேட்ச் சுச்சுவேஷன் கையிலேருந்து போனாலும் காமாக கம்போஸ்டாக இருப்பார். அது மாதிரி தான் வந்து SRK இருந்த மாதிரி எனக்கு ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆயிடுச்சு. ஹி வாஸ் ஜஸ்ட் பிளேயிங் செகண்ட் ஃபிடல். அண்ட் ஸோ அகெயின் கம்மிங் பேக் டு த bowling attack, RCBயோட bowling attack இது வரைக்கும் இருந்ததுலேயே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான bowling attack தான் வித் சிராஜ், ஹர்ஷல் அண்ட் அசரங்கா. ஸோ மேபி ஐ ஃபெல்ட் ஷபாஸை வந்து இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாம் இஸ் வாட் ஐ ஃபெல்ட். ஒன்ஸ் ஹேசல்வுட் கம்ஸ் பேக், அவங்களோட அட்டாக் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் ஆக போகுது. ஹேசல்வுட் அண்ட் மேக்ஸ்வெல் கேன் போல் as well. ஸோ அவங்க 2 பேர் வந்தாலே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்க போகுது. ஷெஃபேன் இன்னும் போட வைக்கல, அவங்க ஏன் போட வைக்கலன்னு தெரியல. அகெயின் ஷபாஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக யூஸ் பண்ணியிருக்கலாம். ஷபாஸ் லாஸ்ட் இயரு ஒரு அதுக்கு முன்னாடி வருஷமும் கூட அவரை ரொம்ப அண்டர் யூட்டிலைஸ் பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல். RCBயோட மோஸ்ட்
இஷ்யூ இட் செல்ஃப் அதான் அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் இயரும் சரி, அதுக்கு முன்னாடி வருஷம் வாஷிங்டன் சுந்தரும் சரி, ஷபாஸும் சரி ரொம்ப யூஸ் பண்ணிக்காமல் விட்டாங்க அப்படின்னு தோணுச்சு. ஸோ தட் இஸ் வித் ஆர்சிபி அண்ட் பிபிகேஎஸ். கொஞ்சம் ஹார்ட் பிரேக்கிங் தான். பட் அகெயின் இட் இஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் தி டாஸ். யார் டாஸ் வின் பண்ணுறாங்கன்னா அவங்க தான் மேட்ச் வின் பண்ணுறாங்க சிச்சுவேஷனில் தான் இப்போ வரைக்கும் இருக்குது. ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு தி டுடேஸ் மேட்ச். ஹோப்ஃபுல்லி ஹர்ஷல் பட்டேல் நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறேங்க சந்தோஷ். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் நல்லா தான் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பலாம். But again, I guess Maxwell and the entire Australian team will miss 2-3 more games of or 2 more games of RCB is what I believe. So April 6th தான் வராங்க. அதுக்கப்புறம் 3 days quarantine இருக்கணும். So let's wait and watch. Okay, so today's match, that's between GT versus LSG, nothing but Gujarat Lions versus Lucknow Super Giants. So ரெண்டு நியூ டீம்ஸ். டீம் தான், பேர் தான் நியூ, மேனேஜ்மெண்ட் தான் நியூ. கண்டிப்பாக வந்து ஆளுங்களாம் அதே தான். ஸோ தே ஆல் பிளே லாட் ஆஃப் கேம்ஸ். ஸோ தே வில் ஹாவ் தி பெஸ்ட் knowledge of what to be expected. ஸோ லெட்ஸ் கம் டு ஜிடி ஃபர்ஸ்ட். என்னோட ப்ரிடிக்ஷன் டெஃபினட்டாக வந்து எல்எஸ்ஜி. முன்னாடியே சொல்லியிருக்கேன், டாப் 4 பிளே ஆஃபில் எல்எஸ்ஜி ஷுட் பி ஒன் ஆஃப் த டீம். ஸோ இந்த வாட்டி நல்ல ஒரு டீமை பிக் பண்ணியிருக்காங்க. தே ஹாவ் அ குட் டீம் ஆன் பார்க் அண்ட் தே ஹாவ் அ குட் டீம் ஆஃப் தி பார்க் ஆஸ் வெல். கௌதம் கம்பீரை குறைச்சல இடம் போடாதீங்க. அவரோட மண்டை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்குங்க. இன்ஃபேக்ட் ஈவன் டிசி, அதாவது கேகேஆர் மட்டும் கிடையாது, டிசி வந்து இப்போ இந்த அளவுக்கு ஒரு இது பண்ணுறதுக்கு காரணமும் அவர் தான். அவர் அந்த கேப்டனாக போட்டு அதுக்கப்புறம் மிட்வேல அவர் வெளியே வந்து அவர் செட் பண்ண ஒரு 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 பேட்டர்னை தூக்கிட்டு தான் இப்போ வந்து கங்குலியும் அவரும் செட் பண்ண அந்த பேட்டர்னை தான் வந்து இப்போது பாண்டிங் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு அப்படின்றத நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவேன். ஸோ லெட்ஸ் கம் பேக் டு ஜிடி ஃபர்ஸ்ட். ஸோ குஜராத் டைட்டன்ஸ்க்கு வந்து போலிங் இஸ் ரியலி குட். போலிங் மட்டுமே வச்சு மேட்ச் ஜெயிச்சிட முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாகவும் மாறும். போலிங் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் தெரியுது அவங்களுக்கு. ரஷீத் கான் இருக்கார், ஷமி இருக்காங்க, ட்ரேக்ஸ் வந்து சம்மன் டு விக்கெட் ஃபார், அண்ட் தென் திவாத்தியா இருக்க, ஃபெர்கியூசன் இருக்காங்க. அதாவது ஸ்பின் ஃபாஸ்ட் போலிங் ரெண்டு காம்பினேஷனும் சூப்பர்பாக இருக்குது. ஜெயந்த் யாதவ் ஆஃப் ஸ்பின்னுக்கு இருக்கார். விஜய் சங்கர் கேன் சிப் இன் வித் போலிங் as well. So this bowling is really good, looking good, but batting is where I feel they are very weak. அவங்களுக்கு அந்த சைடே கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான். கில் நீட்ஸ் டு ப்ளே லாங்கர் இன்னிங்ஸ் வித் 50, 70, 80 அப்படி அடிக்கிற மாதிரி கண்டிப்பாக ஆடணும். ஸோ அவரை நம்பி தான் ரொம்பவே இருக்குது இந்த டீம் பேட்டிங். அண்ட் பாண்டியா, லாட் ஆஃப் ஆல்ரவுண்டர்ஸ், பாண்டியா இருக்கட்டும், விஜய், ஸோ அந்த மாதிரி ஆல்ரவுண்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. I'm strongly looking out for மனோகர், அபினவ் மனோகர். சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல, பட் கிடைச்சா நல்லா விளையாடுவார். I'm just hoping that he plays. Saha can play a different role. And what player to watch out for? குர்பாஸ் ரஹமானுல்லா. அவர் விளையாடுவாரா தெரியல, பட் அவர் விளையாடினா கண்டிப்பாக he is one player to watch out for. And சாய் சுதர்ஷன் ஜிடி எடுத்து வச்சுருக்காங்க. அகெயின் வித் நோ ஃபாரினர்ஸ் அவைலபிள், வித் லிமிட்டட் ஃபாரினர்ஸ் அவைலபிள். அவரும் எடுப்பாரான்னு தெரியல. ஃபிங்கர்ஸ் க்ராஸ். ஐ ரியலி வாண்ட் டு சி ஹிம் ப்ளே. அனுஜ் ராவத், திலக் வர்மா எப்படி சொன்னால் அதே மாதிரி ஒரு ஃப்ளாம்பாயன்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். நல்ல பேட் ஸ்விங்கு, நல்ல பேட்டை விடுறாரு. பேட் ஸ்விங் வந்து வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. லைக் யூ கேன் சி சம்மன் லைக் நிஷான் கிஷன். ஹி இஸ் ப்ரூவன் கஸ்டமர். அவரோட பேட் ஸ்விங் தான் வந்து அவருக்கு மெயினான ஒரு 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 ப்ளஸ் பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் அபவுட் ஜிடி. LSG வந்து தோ தே டோன்ட் ஹாவ் சர்டன் ஃபாரினர்ஸ் still they have a very good team. KL Rahul, Vohra might open, or they will go with KL and Lewis. Vohra 1 down வரலாம், மனிஷ் பாண்டே 2 down வரலாம். And then they have Krunal Pandya காம்பினேஷன் பார்த்து தான் ஆகணும். பட் அதுவுமே வந்து கௌதம் கம்பீர் சூப்பராக சொல்லியிருப்பார். அதாவது தி ஆல் ஆர் ப்ரொஃபஷ்னல்ஸ் ஆஃப் த ஃபீல்டு. வந்து அவங்க ஒன்றா உட்காந்து சாப்பிட்ணும், ஒன்றா பழகணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஆன் த ஃபீல்டு தே நீட் டு பி ரியலி ப்ரொஃபஷ்னல் அப்படின்றது ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பாங்க. தட்ஸ் இஸ் வெரி ட்ரூத்துங்க. உங்களுக்குள்ளே பர்சனலாக என்ன பிரச்சனை வேணால் இருக்கலாம், அது நீங்கள் ஆஃப் த ஃபீல்டில் வந்து நீங்கள் பழகணுன்னு தேவையில்லை. பட் ஆன் த ஃபீல்டு உள்ளே போனீங்கன்னா அது வேறு கேம். ஜஸ்ட் த கேம். ஐ மீன் அதுக்கப்புறம் பர்சனலுக்குன்றான இடமே கிடையாதுங்க.
ஸோ அந்த காம்பினேஷனும் பார்க்கணும். பிகாஸ் போத் ஆர் வேல்யூபிள் ஆல்ரவுண்டர்ஸ், someone who can bat and someone who can bowl. ஸோ லுக்கிங் அவுட் ஃபார் தெம். நல்ல டீம் இருக்குது, நல்ல சிக்ஸ் இருக்குது எல்எஸ்ஜிக்கு. அண்ட் தென் தே ஹேவ் bowling ஆல்ரவுண்டர்ஸ் அகெயின், someone like கௌதம். மேத்யூ வேட் ரீசென்ட்லி மேத்யூ வேட் கண்டிப்பாக கேம் சேஞ்சர் தான் ப்ரோ. பட் மேத்யூ வேட் அவைலபிள் இல்லைன்னு நினைக்கிறேன், பிகாஸ் இஸ் பிளேயிங் ஃபார் ஆஸ்திரேலியா தேர். ஸோ மேத்யூ வேட் வந்ததுன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அவங்க டீம். பட் மேத்யூ வேட் இஸ் நாட் அவைலபிள் கரண்ட் மேட்ச் அப்படின்னு தோணுது. பவுலிங்லையுமே எல்எஸ்ஜி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. கௌதம் someone who can bowl off spin and he can tong for sixes. ராஜ்பூத், அவேஷ் கான், ரெண்டு பேரும் சிமிலர் கைண்ட் ஆஃப் bowlers who can hit the deck hard kind of a bowlers. Chamira for a space and movement in the first power play overs. And then they have Shabas Nadeem. Spin ஒரு சைடு வந்து பிஷ்னாய் who can bowl leg spin. And then they have left arm Shabas Nadeem as well. ஸோ ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷன், பர்ஃபெக்டான டீம் இருக்குது அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன் எல்எஸ்ஜி. ஆனால் அகெயின் இட் ஆல் கம்ஸ் டவுன் டு ஹூ வின்ஸ் த டாஸ் அப்படின்றது. பிகாஸ் யூ இஸ் பிளேயிங் எ வெரி 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 மேஜர் ஃபேக்டர். ஐ டோன்ட் நோ, நான் இது லாஸ்ட் டைமும் சொல்லியிருந்தேன். டெஃபினட்டாக வந்து இதுக்கெல்லாம் வந்து ஐசிசி அண்ட் பிசிசிஐ டெஃபினெட்லி வில் பி லுக்கிங் அவுட் ஃபார் சம் டேர்ன் அரவுண்ட். இது எப்படி வந்து ஸ்டாப் பண்ணலாம்? if Syed Mushtaq Ali is happening in the morning matches நடக்கும்போது எதுவுமே டியூ ஃபேக்டரே வராது. பட் அகெயின் பார்க்குற வியூவர்ஸ் கம்மியாக இருப்பாங்க. ஸோ அதனால தான் மார்னிங் மேட்சஸ் கிடையாது. இட் ஆல் பாய்ஸ் டவுன் டு ஹவு மச் ரெவன்யூ தீஸ் ஐபிஎல்ஸ் ஆர் மேக்கிங் இல்லையா? என்னடா திடீர்னு கையில் எடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை, க்ளோசிங் டவுன். ஸோ அதுக்கு முன்னாடி யூ கேன் ஜஸ்ட் ஹேவ் a look at அந்த மேலே நின்று தண்ணியை தூக்கி அடிச்சிட்டு தான் கற்றுக்கிறவ, கீழே இருக்கிறவ இங்கே உட்காந்துட்டு இருக்க வந்து அக்காவை கூப்பிட்டு போகிறதுக்காக வருவா. ஓகே, ஆனால் அவள் கொஞ்ச நேரம் விளையாடிக்கிட்டு இருப்பாள். ஸோ எனக்கு ஒரு சின்ன அப்டேட் இருக்குங்க. ஹார்ட் டு கோ ஃபார் அ மேட்ச் எஸ்டர்டே. அந்த டென்னிஸ் பால் மேட்ச் தான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் டென்னிஸ் பால் மேட்ச் ஆடினேன். வயசாகிடுச்சுன்றதை மறந்துக்கிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஸ்பீடாலாம் ஓடி கால் மசில் டேர் ஆகிருக்கு, ஹாம்ஸ்ட்ரிங் டேர், வெரி ஃபர்ஸ்ட் டைம் இன் மை கரியர். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ என்னால் உட்காந்து கூட பேச முடியல. ஹேவ் டு செக் ஃபிசியோ. அதோட அப்டேட்டும் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே நான் தரேன், ஓகேங்களா? ஸோ ரைட் நவ் ஸ்டே டியூன். உங்களோட கமெண்ட்ஸ் கண்டிப்பாக போடுங்க. யுவர் ப்ரெடிக்ஷன் ஃபார் டுடேஸ் மேட்ச். திரும்ப ரிமைண்ட் பண்ணுறேன், ப்ளே ஆஃப் ஃபஸ்ட்டு லெக் 7 மேட்சஸ் முடியதுக்குள்ளே ப்ளே ஆஃப் போகிற 4 டீம் எது நீங்கள் போட்டிங்கன்னா அந்த போடுற டீமுக்கு இல்லை போடுற சப்ஸ்கிரைபர்ஸுக்கு யூ வில் ஹாவ் அ வெரி குட் கிஃப்ட் கம்மிங் யுவர் வே, ஓகேங்களா? ரைட் நவ் பாய்.